கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போதீங்க, ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வரப்போகிறது. கவனமாய் கேட்டு விசுவாசித்து அதை அப்படியே எனக்கு அது வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்புங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஏதாவது ஜெப குறிப்பில் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி வைங்க. அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள். பாருங்க, அதாவது இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமா, இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போது கர்த்தர் நியாயம் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை இடத்தில் நமக்கு நியாயம் கிடைக்காம நிற்கிறோம், நீதி கிடைக்காம நிற்கிறோம். எத்தனை இடத்துல அநியாயம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குள்ள ஒரு சோறு வருதில்லை. இவ்வளவு நாங்கள் நேர்மையாக நடந்தோம், எங்களுக்கு ஒரு அக்கிரமம் செய்கிறாங்களே, அநியாயம் செய்கிறாங்களே, எங்களை பாதிப்புக்குள்ளே பண்ணுறாங்கன்னு நம்ம அப்படி நிறைய கலங்குறோம். எல்லாம் உங்கள் கூட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இனி உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா அவர் நியாயம் செய்வார். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாக இருக்கும், அது நேர்மையாக இருக்கும். அவர் நியாயம் செய்கிறவர். லூக்கா 18ஆவது அதிகாரத்தில் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல ஒரு ஏழை விதவை போய் தனக்கும் எதிராளிக்குள்ள விஷயத்தில் நியாயம் கேட்டாள். அவள் போய் கேட்ட பொழுது அடிக்கடி தொந்தரவு பண்ணதனால் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானா. அதே போல் அந்த லூக்கா 18:7-8 கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் பொறுமையுள்ளதாக இருந்து நியாயம் செய்வாராம். சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். சரியா? அரசன் அன்று கொள்ளுவான், தேவன் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கும் ஒரு நீதி உண்டு. கர்த்தர் நீதி செய்வார், நீதியை நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, அதிசயம் நடக்கும். உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்தார், கர்த்தர் எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். நாங்கள் அதை பார்க்குறோம். எங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், எங்களுக்கு நியாயம் கிடச்சிது, கர்த்தர் நியாயத்தை செய்துட்டான்னு சொல்லி சாட்சியாக எழும்ப போகிறீங்க. சரியா? உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கேயாவது நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துலையோ, தொழில் செய்கிற இடத்துலையோ, ஊழல் செய்கிற இடத்துலையோ, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ, உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளேயோ, உங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளேயோ அநீதி இழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நியாயம் செய்து இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிறாங்களோ அவங்க கவலைகளையும் கண்ணீரையும் வேதனையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற பிரசன்னம் இப்பொழுதே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. வியாதிப்பட்டவர்களை தொடுங்கப்பா, பிசாசின் பிள்ளையில் இருக்கிறவங்களை தொடுங்கப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனை இப்போதே உம்முடைய விடுவிக்கிற கரம் செயலாற்றட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரும் செய்கிற தொழில் வியாபாரங்கள், அவங்க பார்க்கிற வேலைகள் எல்லாவற்றும் உடைய கிருபை இருக்கட்டுமே. யாரெல்லாம் நிரந்தரமான வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ நிரந்தரமான வருமானங்களை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் உடைய ஊழியக்கார ஆசீர்வதி ஜெபிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமணநாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.